லீடர்ஷிப் என்பது எல்லோருடைய நலனையும் கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து செயல்படுவதுதான். அவங்க குடும்பத்தை மட்டும் முன்னிலைப்படுத்துவது சுயநலம், ஆதிக்கம். மோரோவர், a good leader is a person who helps others in their development. Plus, successful leaders are adaptable and leadership involves building trust. மனைவி வந்துட்டதால நான் உங்களை கைவிட்ட மாட்டேன் என்ற ட்ரஸ்ட பேரண்ட்ஸ் மீது அன்பும் அக்கறையும் செலுத்துவதால மனைவி பிள்ளைகளை கைவிட மாட்டேன் என்ற ட்ரஸ்ட மனைவிக்கும் கொடுக்கணும். சோ எப்போது இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவன் செய்ய தவறுகிறானோ அங்கே புரட்சி வெடிக்கும், பிளவுகள், பிரிவினை வரும். இப்ப ஒரு குரூப் வருவீங்க, ஏன் இதெல்லாத்தையும் ஆண்கள் தான் செய்யணுமா, அப்ப பெண்கள் என்னதான் செய்வீங்கன்னு. இதெல்லாத்தையும் ஒரு ஆண் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இதெல்லாத்தையும் திறம்பட செய்பவன் தான் சிறந்த தலைவன். சேம் டைம் இதுல இருந்து பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்ப தலைவன் என்பவன் பார்க்க ஹேண்ட்ஸமா, சொந்த வீடு, காரு, வாரம் ஒரு தடவை வெளியே கூட்டிட்டு போறது, இயர்லி ஒன்ஸ் ட்ரிப்பு போறது, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், என் மனைவி பேச்சை மட்டும்தான் கேட்பேன் என்பவன் எல்லாம் தலைவன் அல்ல.